வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே. நான் ரொம்ப ஆத்திரத்துலையும் கோபத்துலையும் வெறுப்புலையும் உட்காந்துருக்கேன். அதாவது நேற்று சுமியோட லைவை நான் பார்க்கல. அவள் லைவை விடுங்க, அது ஒரு எச்சக்கலை. நான் சொல்கிறது, நேற்று ஸ்டேஷனுக்கு போனோம், இவ காலில் போய் நான் விழுந்ததாகவும் அதனால தான் அவங்க என்னை மன்னிச்சு விட்டதாகவும் இவ வந்துக்கிட்டு லைவில் நேற்று சொன்னாலாம். எனக்கு தெரியலை என்ன நடந்துச்சுன்னு. ஆனால் மனசாட்சிப்படி சொல்கிறேன், எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், அவள் காலில் நான் விழுகவே கிடையாது. அவள் மீடியாவுக்குள்ளே என்ன சொல்லிட்டு திரியிறா, நேற்று லைவை போட்டு நான் ஸ்டேஷனுக்கு போய் இவ காலில் விழுந்தேனா, மன்னிப்பு கேட்டேனா, அதுக்கப்புறம் திருப்பி வந்துக்கிட்டு அவங்க போனால் போதும்னு சொல்லி என்னை மன்னிச்சு விட்டாங்களாம். இனிமேல் இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கோங்க, கொண்டு வராதிங்கன்னு சொல்லி எனக்கு இவ வாழ்க்கை பிச்சை போட்டால் மாதிரி மீடியாவுக்குள்ளே ஒரு வதந்தியை பரப்பிக்கிட்டு திரியிறா இந்த சுமிங்கிறவ. சத்தியமாக சொல்கிறேன், அவ காலில் நான் விழுகலை. நான் உங்களை நேற்றே சொன்னது தான், எல்லார் முன்னாலேயும் சொன்னது தான். விவாகரத்துங்கிறது நான் கொடுக்குறதா பிளான் போட்டிருந்தேன். கடைசி கட்டமாக சரி, என்னுடைய எதிர்காலத்துக்காகவும் என் பிள்ளையோட நலனுக்காகவும் எங்கள் அக்கா சொன்னதுக்காகவும் சரி வேணாப்பா இருக்கட்டும், அந்த பிள்ளை நாளைக்கு உன் மகனுக்கு ஒரு கல்யாணம் வைக்கும்போது ஒரு கருமணி எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு மாமியாராக வேணும். அதே மாதிரி உன் தகப்பனாக உட்காந்து சபையில் ஜமாத்தில் கையெழுத்து போடுறதுக்கும் நீ வேணும். அதனால் இந்த விஷயத்தை கொஞ்சம் ஒத்தி வை அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா, செங்கோட்டைக்கார அக்கா சொன்னதுனால தான் இந்த விஷயத்தை நான் ரொம்பவும் தீவிரமாக எடுத்துக்கிறாமல் ஜஸ்ட்டு அப்படியே மேலோட்டமாக விட்டுட்டு போய் ஸ்டேஷனுக்கு போனோம், பேசணும். எப்போ இந்த மாதிரி உன் மேலே ஒய்ஃப் இப்படி சொல்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் இந்த பிரச்சனை இதோடு முடிச்சிருங்க சார், நான் விவாகரத்து கொடுக்குறதா இருந்தேன், கோர்ட்டில் பார்த்துக்கலான் இருந்தேன், இப்போ வேணாம் சார், அதை ஒத்தி வச்சுருவோம், அவங்களுக்கு வேண்டியதை நான் கொடுத்துட்றேன், ஏற்கனவே ஒரு 3 ரூபா கொடுத்துருக்கேன், 3000 ரூபா, இன்னும் ஒரு 7 ரூபா கொடுத்து அவங்களுக்கு இந்த மாத கணக்கு கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு, இனிமேல் கட்ட பஞ்சாயத்துக்கோ இல்லை இந்த மாதிரி பெட்டிஷன் போட்டுக்கிட்டோ அங்கே வராதிங்க, இனி புகார் நீங்கள் கொடுத்தாலும் ஏற்றுக்கிற மாட்டான், இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுன்னு சொல்லி வார்னிங் பண்ணி அனுப்பி விட்டாங்க. உடனே லைவில் உட்காந்துக்கிட்டு நான் தான் காலில் விழுந்ததாகவும் நான் அது எது விதமோ என்னை போனால் போதுன்னு மன்னிச்சு விட்டா மாதிரியும் ஒரு பிம்பத்தை உங்கள் முன்னால் கொண்டுக்கிட்டு வர்ற. சத்தியமாக சொல்கிறேன், அதை நம்பாதீங்க. சூர்யா சொன்னதுக்காகவும் என்னோட மனசாட்சி படியும் தான். ஏன்னா சூர்யா ஒரு வார்த்தை சொன்னான், சும்மா அவளை போலீஸ் ஸ்டேஷன் அலைய விடாத, ஏதோ நீ எனக்கு சம்பாரித்து கொடுக்குறங்கிற ஒரு ஆதங்கத்தில் அவள் ஒரு வெறியிலையும் வெறுப்புலையும் போய் ஸ்டேஷனுக்கு போகிறாள். இதை நம்ம மக்கள் எதிரிகள் இருக்காங்கல்ல, அவளை தூண்டி விடுறவங்க இதை பயன்படுத்திக்கிறாங்க. இதனால் நட்டம் யாருக்கு? அவளுக்கு தான் நட்டம், உனக்கு தான் மன உளைச்சல். இது 2 வேணாம்னா போனால் போகுது, அவளுக்கு கூட அந்த 7000 ரூபாயை கொடுத்து அவள் கணக்கை முடிச்சு விட்ரு. மாதம் 10,000 ரூபா தானே நான் தர்றேன்னு சொல்லி சூர்யா பெருந்தன்மையோடு விட்டுட்டான். அதோடு நானும் சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டாத மாதிரி எதுக்கு மீடியாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நான் போனேன், நான் வந்தேன், அவன் தான் மன்னிப்பு கேட்டேன், நான் மன்னிப்பே கேட்கல அப்படின்னு சொல்லி இந்த நடிப்பு நாடகத்தில் அங்கே போடக்கூடாது. சுமி, உனக்கு ஒரே வார்த்தை சொல்கிறது என்னென்னா, திருப்பி என்னை விவாகரத்துங்கிற அந்த பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுக்க வச்சிடாத. நான் மனசாட்சியோடு நடக்கிறதா நீ மனசாட்சியோடு நட. எனக்கு கடைசி வரைக்கும் இவ கூட இருக்கிறதுக்கு பிடிக்கலை. இன்றைக்கி கூட இவ கோர்ட்டு இந்த சத்தியமாக இப்போ நான் சொல்கிறது உருட்டு கிடையாதுங்க, 100க்கு 100 இப்போ நான் சொல்ல போகிறது உண்மை. இவளுக்கு ஒரு பிரச்சனைனா, இந்த சூர்யாங்கிறவளுக்கு கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கும் இங்கேருந்து நான் கூப்பிட்டு போய் நாளே ரூம் போட்டு அன்னைக்கு சரக்கு அடிச்சுட்டு கோவை கார்த்தி வாங்கி கொடுக்குற அந்த நல்லி எலும்பு, அந்த மீன், நெத்திலி மீன் எல்லாத்தையும் தின்னுட்டு சரக்கை போட்டுட்டு மறுநாள் கோர்ட்டுக்கு போய் அப்படியே ஃப்ரீயாக நின்று வாய்தா டேட்டு சொன்னவொன்னே அப்படியே கையை கட்டிட்டு வர்றேன். இதே என் பொண்டாட்டிக்கு 7ஆம் தேதி வாய்தாவா 9ஆம் தேதி வாய்தாவான்னு சொல்லி எனக்கு தெரியாது. நான் ஏதோ மறந்தாப்பில் சரி 7ஆம் தேதியாக இருக்குமோ 9ஆம் தேதி குழப்பத்தில் இருக்கேன். உடனே இவ சொல்கிறா, அப்போ உன் பொண்டாட்டிக்கு ஒன்றுன்னா நீ அப்படி கரெக்டாக கூட்டு போயிட்டு கரெக்டாக கூட்டு வர்றதுக்கு மாத்திரம் துடிக்கிற. உன் பொண்டாட்டியை கோர்ட்டு கூட்டு போகிறதுக்கு மாத்திரம் அவள் கூட ஒன்று உரசிக்கிட்டு போகணுமா, வண்டியில் ஸ்பீடு பிரேக்கரில் 2 பேரும் இடிச்சுக்கிட்டு போகணுமா, அதுக்கு தான் நீ ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில் என்கிட்ட கேட்குறா. நான் கேட்குறேன், கட்டின பொண்டாட்டி கூட ஸ்பீடு பிரேக்கரில் உரசிட்டு போனால் என்ன, அதனால் என்ன தப்பு? இந்த பிரச்சனை யாருனால வந்துச்சு? ஸ்பீடு பிரேக்கர் மேட்டரை விடுங்க, இந்த பிரச்சனை யாருனால வந்துச்சு? இவளை நான் கூட்டு போகணுன்னு அவசியமா? கோர்ட்டுக்கு இழுத்து விட்டு இவ ஒரு குடிகார கூணா, இவளே போய் வீட்டில் வாசலில் நின்று எங்கே அந்த பொட்டை பையன் கேட்டு பிரச்சனை பண்ணதுக்கு எப்பயார் ஆகலை. அதே மாதிரி எங்கள் அம்மா வீட்டில் குடிச்சிட்டு என் பொண்டாட்டி கழுத்தில் போட்டிருக்க தாலிக்கு சமமான செயினை பிடிச்சி அதை அரைப்பவுனை இப்போ வரைக்கும் சொல்கிறேன், அந்த அரைப்பவுனை ஆட்டையை போட்டது சூர்யாவாக தான் இருக்குங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏன்னு கேளுங்களேன், அரைப்பவுனா 3/4 பவுனா சுமியோட கழுத்தில் கிடந்தது. இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நல்லா கேளுங்க. இவ எச்சிக்கையில் காக்கா ஓட்ட மாட்டான். பெத்த தாய்க்கே 20,000 ரூபா கொடுத்து கண்ணாபரேஷன் பண்ணுறதுக்கே பிச்சை எடுத்தவ. இவ மனசாட்சிப்படி எப்படி ஒரு 1.5 பவுன் 1 பவுன் நகைக்கு இவ பணம் கொடுத்துருப்பா?
கொஞ்சம் யோசிங்களேன். ஆக அந்த நகையை வந்து இவ வந்து களவாண்டு வச்சுருந்துருக்கா. திருட்டு பட்டம் கட்டுறேன்னு சொல்லி யாரும் வந்து கோச்சுக்கிறாதீங்க, எனக்கு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இவளுடைய எண்ணத்தை சொல்கிறேன். ஏன்னா இதில் இந்த வார்த்தையினால் எனக்கும் சூர்யாவுக்கும் பிரிவு வந்தால் கூட பரவாயில்ல, நான் ஓப்பனாக தான் எதாக இருந்தாலும் பேசுவேன். வந்து எச்சிக்கையில் காக்கா ஓட்ட மாட்டா, பெத்த தாய்க்கே ஒரு பொருள் செய்ய மாட்டா. பெத்த தாய்கிட்ட வாங்கின அரப்பூணு மோதிரத்துக்கு உண்டான காசையே 5000 ரூபாயா 3000 ரூபாயா 2000 ரூபாயா அந்த அம்மா கண்ணீர் விட்டு கதறி அழுது, எப்பா என் காசை கொடுத்துருப்பா, எப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பான்னு கேட்க யூடியூப் வருமானா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். இந்தா இதை பிச்சை போடுற மாதிரி, இந்த 2000 ரூபா, இந்த 3000 ரூபா, இந்த 5000 ரூபான்னு சொல்லி, அதுவும் இப்போ உள்ள ரேட்டுக்கு போடலை. இப்போ ரேட்டு என்ன விலை விற்கிது? ஒரு பவுன் 1.5 லட்சம் ரூபா. நீ நகையை போய் அரை பவுன் மோதிரம் வாங்கினா இன்றைக்கி 80,000 ரூபா. ஆனால் அவங்க அம்மாவை ஏமாற்றி உன் நகை 30,000 ரூபா தான் போகும் அப்படின்ட்டு அதுலேயுமே 2, 3, 5மா கொடுக்குறான். அரை பவுன் நகையை வாங்கிட்டு பெத்த தாயவே ஏமாத்துறான். இப்படி உள்ளவ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு காசை பூரா எல்லார்ட்டையும் கடன் கேட்கல, ஓசியில் கொடுங்க எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணேன்னு சொன்னவ. ஒரு பவுனுக்கு காசை முழுசாக கொடுத்து போனால் போகுது, நான் தானே அத்தேன் அப்படின்னு சொல்லி எப்படி கொடுத்தா? எனக்கு இந்த இடத்துல வந்து இடிக்குது. காரணம் என்னென்னா, அந்த செயினை ஒருவேளை தான் அத்து வச்சு எனக்கே தெரியாமல் நகைக்கடையில் கொடுத்து அதை வந்து வேறு எதாவது போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அரை பவுனை போட்டு கழுத்தில் வந்து அந்த மீன் டாலரோ அந்த செயினோ போட்டிருந்துருக்கா? நல்லா கேட்டுக்கங்க, இப்போ தான் நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். புரிஞ்சு போச்சு, என் மூளையில் வந்து பல்ப் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அந்த காசில் மீன் டாலரும் செயினும் வாங்கி போட்டிருந்துருக்கா. சுமியோட பாவமும் சாபமும் இவளை சும்மா விடாமல் கழுத்தில் அந்த மீன் டாலரும் அந்த செயினும் போட்ட உடனே இவளுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. டீ கிளாஸ் மேட்ருக்கு போனது, டீ கிளாஸ் மேட்ரு வந்தது, அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து பிரச்சனைகள் நிறைய உருவானது. கரூருக்கு அவார்டு வாங்க போகிறதுக்கு வர வேணான்னு அவங்க சொன்னது எல்லாத்தையுமே கால்குலேஷன் பண்ணி போட்டேன். அப்போ ஒரு நல்லவளோட பொருளை நம்ம திருடி கழுத்தில் போட்டதுனால தான் பாயிண்ட்டை கேட்டுக்கங்க, இவளுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி இவளுடைய குருஜி சொல்லியிருக்காங்க. யார்? வழக்கமாக ஏதாவது நல்லது கெட்டதுன்னா போய் ஒரு அம்மாட்ட கேட்கும்ல, பரமக்குடிக்கு போனோம் பாருங்கள், மானாமதுரைக்கு, அந்த அம்மாட்ட வந்து கேட்டிருக்கா. அப்போ நீ அடுத்தவங்க தங்கத்தை ஆட்டையை போட்டு உன் கழுத்தில் போட்ட ஒரே காரணத்துக்காக தான் உனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருதுன்னு சொல்லி அவங்க சொல்ல, அப்போ அந்த நகை நம்ம கழுத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு போய் விற்க, அந்த காசை வாங்கி நாங்கள் குடும்ப செலவுக்கு வச்சுக்கிறேன். ஆக சுற்றி முற்றி பார்த்தா அந்த கழுத்தில் இருந்து அத்தை நகை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நகை தான் கழுத்தில் போட்ட மீன் டாலர். இப்போ விற்றுட்டாளா? விற்று அந்த பணத்தை வாங்கிட்டாளா? வாங்கினதுனால என்ன? இப்போ பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி. ஆக தான் அதை திருடி இருக்கா. கண் கூட தெரிஞ்சு போச்சா? திருடாமல் யாருக்கும் வந்து அவ்வளோ காசை கொடுத்து நகை 1 லட்சம் 1.5 லட்சத்தை வந்து உடனே கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது. ஆக திருட்டு பொருளுக்கு அவளாக பார்த்து ஆண்டவே ஐயோ திருச்செந்தூர் முறியை நம்மளை தண்டிச்சிருவாரோ, இல்லை வந்து தூண்டி கருப்பு நம்மளை வந்து இப்போ இதாக்கிருமோ, ரத்தம் கக்க வச்சிருமோ, இல்லை பாதக்கருப்பு ராய் எதுவும் பண்ணிடுவாரோ, இல்லை மடப்புறம் காளி நம்மளை கண்டிச்சிருவாளோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இப்போ நகையை வாங்கி கொடுத்து முடிச்சிட்டான். இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, பெத்த தாயை ஏமாத்தினவன் இப்போ அதே மாதிரி என்னையுமே ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கா இப்போ வரைக்கும். இன்னும் கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறா. அவனை பற்றி எது சொன்னாலும் உடனே வந்துக்கிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி போகிறான். எனக்கு இப்போயும் சொல்கிறேன், நான் நேற்று சுமி கால்லையும் விழுகலை, கையிலையும் விழுகலை, யாருக்கிட்டையும் கெஞ்சலை கெதறலை. சூர்யாவும் அதை மாதிரி செய்ய சொல்லவும் இல்லை. அவளை பாதுகாக்கிறதுக்காகவும் நான் அவள் காலில் போய் சுமி காலில் விழுந்ததாகவும் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, என் மனசாட்சிப்படி விவாகரத்து பண்ண வேணாம், நம்மளுக்கு குடும்பம் முக்கியம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வேணான்னு சொல்லி வந்தேனே தவிர சுமி சொல்கிற மாதிரி நான் ஆளே கிடையாது. ஏன்னா நான் வந்து ஒரு ஆம்பளை சிங்கம், கௌரவத்துக்கு கட்டுப்பட்டவன். யாரு காலையும் விழுந்து தான் அதை வந்து சமாளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்படி விழுகிற ஒரு சூழ்நிலை வந்தால் நான் விழ முடியாது, நான் ஜெயிலில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தன்மானத்தோடு வாழ்கிறவன் நான். ஏற்கனவே இதே மாதிரி தான் சாதனா விஷயத்தில் சாதனா பிறப்பை இழுக்கிறேன்னா இழுத்தாக வேண்டிய கட்டாயம். சாதனா நீ கோச்சுக்கிறாத, நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா சாதனா விஷயத்தில் சூர்யா வாண்டடாக போய் காலில் விழுந்தா, அவங்க சொந்தக்காரவங்க, அவங்க மச்சாங்கால், சின்னத்துறை காலெலாம் விழுந்தா. அப்போ நான் என்ன தெரியுமா சொன்னேன் சூர்யாக்கிட்ட, வேணாம் நீ வேணால் காலில் விழு, எனக்கு வந்து காலில் விழுகிற ஐடியாவும் கிடையாது, நான் தன்மானத்துக்காக வாழ்கிறவன், நான் ஜெயிலுக்கு போனாலும் போகிறேன், நான் என்னை பெயில் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, நான் காலில் விழுக மாட்டேன்னு சொல்லி அவ்வளோ பெரிய பிரச்சனைக்கே என் மகனால், என் மகனுக்கு வந்து பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தப்போ
பொண்ணு வேணும்னா சாதனா கிட்ட கேளுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் யதார்த்தமாக கேட்டது, அது வேறு மாதிரி பிரச்சனை விஸ்வரூபமாச்சு. நான் தான் சரி ரைட்டுன்னு சொல்லி என் மேலேயும் ஆக்சுவலாக தப்பு இருந்துச்சு. அதையும் தாண்டி சூர்யாவை வந்து தேவையில்லாமல் அவங்க சின்னத்துறையை பேசுனது, அவங்க பிள்ளைகளை பேசுனதுக்காக தான் காலில் விழுந்தான். நான் வந்து அந்த இடத்துலையும் தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் இருந்தவன், நான் அவங்க முன்னாலேயே தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் இருந்தவன் எப்படி சுமி காலில் நான் விழுவேன்? என்னை அவதூறு பரப்புங்க, தேவையில்லாமல் என்னை ரொம்ப டம்மியாக காட்டாதீங்க எல்லாரும் முன்னாலேயும். எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, எனக்குன்னு என் தங்கச்சிங்க இருக்காங்க, எனக்குன்னு என் மாப்பிள்ளைங்க என்னை கெத்தாக பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க. அப்படி உள்ள இடத்துல நீங்கள் 2 பேரும் மாறி மாறி சேர்ந்து என்னை மானத்தை வாங்கி என்னை அசிங்கப்படுத்தினா உங்களுடைய 1000 கைகள் மறைஞ்சு நின்னாலும் ஆதவை மறைஞ்சிருமா? அதை மாதிரி தான் நான். நீங்கள் என்னை எவ்வளோ தான் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி மக்கள் முன்னால் கெட்டவனாக காட்டினாலும் எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது, எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது. இப்போ தான் எனக்கு நல்ல ஒரு காமெடியே, மாமா ஒரு சிறந்தவர் அப்படிங்கிறதுனால தான் எல்லாருமே என் பின்னால் வர்றாங்க. உங்கள் லைவை விட என் லைவு தான் களை கட்டுது. ஆனால் நீங்கள் 2 பேரும் என் பேரை வச்சு என்னை அசிங்கப்படுத்தி களங்கப்படுத்தி சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னு வைங்களேன். இப்போ ஒரு இறுதி முடிவுக்கு நான் வர்றேன். நீங்கள் 2 பேரும் சேனல் நடத்திக்கங்க, என்னை ஆளை விட்டுருங்க. நான் உங்கள் 2 பேர் பஞ்சாயத்துக்குமே வரல. ஏன்னா கேள்வின்னு ஒன்று இருந்தால் தானே பதில்னு ஒன்று வரும். நான் இந்த மீடியாவுக்குள்ளே இருந்தால் தானே நீங்கள் என்னையை பற்றி பேசி நீங்கள் காலில் விழுந்த, கையில் விழுந்த, ஸ்டேஷனில் விழுந்த, கெஞ்சின, கதர்னன்னு சொல்லுவீங்க. இதே உங்கள் 2 பேரை விட்டு நான் விளையிட்டேன்னா யாரை வச்சு நீங்கள் கண்டென்ட் எடுப்பீங்க, யாரை வச்சு வீடியோ போடுவீங்க? ஆக உங்கள் 2 பேருக்குமே கண்டென்ட் நான் தான். சூர்யாவுக்கும் காலையில் உட்காந்து வீடியோ போட்டு கொடுக்குறது நான் தான், ஃபேஸ்புக்கு வீடியோ போட்டு கொடுக்குறது நான் தான். அவள் என்ன தான் என்னை வாடகை புருஷன், பப்பாட்டி புருஷன், என்னென்னமோ என்னை புரோக்கரு, மஞ்சப்பை புரோக்கர் என்னென்னமோ திட்டுனாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு ஒரு மெழுகுதிரியா உருகி வர்றேன் பார்த்தீங்களா, அது நான் தான். என்னையை நானே அழிச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு ஒளி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னை மொத்தமாக நீங்கள் அழிக்கணும்னு நினைக்கிறீங்க. இது வந்து தொடர்ந்தால் இந்த யூடியூப் விட்டு வெளியே போகிறதுக்கும் நான் தயங்க மாட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேருமே வீடியோ போட்டு சம்பாரிச்சுக்கோங்க. நான் எங்கேயாவது போய் கூலி வேலை பார்த்து கூட, ஒரு கொத்தனார் வேலை பார்த்து கூட, ஒரு மம்பட்டி பிடிச்சி வெட்டி கூட நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லி எனக்கு பலம் என் கை தான். இதை வச்சு நான் முன்னேறிக்கிறேன். யாருடைய தயவுலையும் நான் வாழ விரும்பலை. நீங்கள் தான் என்னை வந்து ஒரு அச்சாரமாக வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. கடைசியாக நான் உங்கள் 2 பேருக்குமே சொல்லிக்கிறேன், எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் என்னையை கேவலப்படுத்தி வாழணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை தான் அழிஞ்சு போயிடும். இப்போயும் சுமிக்கு சொல்கிறேன், பழையபடி என்னை விவாகரத்துங்கிற அந்த பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுக்க விட்டுறாத. விட்டேன்னா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை தான் கெட்டு குடிச்சவராகும். இப்போ கூட கிளம்பி எங்கேயோ போய்கிட்டு இருக்காளாம். எதுக்கு? வீடு பார்க்க. இந்த இருங்க வர்றேன். எனக்கு அவள் தான் ஃபோன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், இல்லை கூப்பிடலை. ஒரு நிமிஷம் அவள்கிட்ட பேசி பார்க்குறேன். நேற்று உண்மையிலே நான் காலில் விழுந்தேனா விழுகலையாங்கிறது இதிலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ட்ரை பண்ணுறேன். ஹலோ சொல்லுங்க. அம்மாட்ட குடுறா. ஏன் ஃபோனுக்கு அடிக்க மாட்டேங்கிறாருமா? ஏய், உன் ஃபோனுக்கு அடித்தா நீ ரிங்கு வச்சிருக்கியா இல்லையா, சைலண்டில் போட்டிருக்கியா? இல்லையே, உங்க ஃபோனே காமிக்கலையே, வரலையா? என்னை பிளாக்ல போட்டிருந்தா எப்படி வரும்? இந்த வாடி போட்டு அவளோட வச்சுக்கோங்க, என்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னு வாயை உடச்சு போடுவீங்க. சரி, இப்போ நேற்று என்னமோ ஸ்டேஷனில் வந்து நான் உன் காலில் விழுந்தேன்னு சொன்னியாமே? ஆமாம், விழுந்தது உண்மை தானே? நான் விழுந்தேனா? ஆமாம். ஏய், உண்மையை சொல்லு. பொய் பேசுனா எனக்கு பிடிக்காது. இல்லைன்னு சொல்லி என் மேலே நீங்கள் பண்ணுங்க பார்க்கலாம், வேற யாரையும் இழுக்க வேணாம், என் மேலே பண்ணுங்க. நான் வந்து நான் உன் காலில் விழுந்து கெஞ்சினேனா கதறினேனா உங்ககிட்ட? ஆமா ஆமா. ஏய், இந்த மாதிரி பொய் பேசுறது எனக்கு பிடிக்காது. ஏங்க கவட்டை சிரிக்கிட்ட போய் 6 வருஷமா காலில் விழுந்து கிடக்குற, கவட்டையில் விழுந்து கிடக்குறேன்றீங்க, அதுக்கே அஞ்சாம இருக்கீங்க. கட்டின கொண்டாட்டி காலில் விழுந்தேன்னு சொல்லுங்க, உங்களுக்கு எங்க வலிக்குது? நான் விழுந்தாதானே விழுந்தேன்னு சொல்ல முடியும். ஒத்துக்கிற மாட்டேங்கிறீங்க. வாயை திறந்தாலே காலையில ஒரு பேச்சு. உங்களுக்கு மனநோயாளி எதுக்கு நான் பட்டம் கொடுத்தேன் தெரியும்? மனநோயாளியா? யாரு? நானா? காலையில ஒரு பேச்சு, மத்தியானம் ஒரு பேச்சு, டைவர்ஸ் கொடுக்க போறேன்னு எல்லாரும் மேலேயும் சத்தியம் பண்ணிக்கிங்க. இங்க இருங்க, பேரன் எல்லாம் இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு இன்னும் செஞ்சிருவேன், தெரிஞ்சுக்கோங்க. நான் அவன் மேல எல்லாம் இழுக்கலப்பா, நீ வேற. எல்லாம் நான் ஆதாரப்பூர்வமா கட் பண்ணி அனுப்பி இருக்கிறாங்க. நான் அவன் மேல எல்லாம் பண்ணல, நான் எங்க அம்மா மேல பண்ணினேன். சரி, நான் சொல்றத கேளு. உனக்கு விவாகரத்து கொடுக்கணும்னா 1 நிமிஷத்துல நான் கொடுத்துட்டு போயிருவேன். சரி, போனா போதுன்னு உனக்கு வாழ்க்கை பிச்சை போடுறேன் நானு. இங்க பாரு, நீ பிச்சை எல்லாம் போட வேணாம். ஆளு மண்டையும் பாரு, 6 வருஷம் ஆச்சு உங்களுக்கு நான் வாழ்க்கை பிச்சை போட்டு. போய் வாழுங்கண்டு டைவர்ஸ் கொடுக்காம வாழவே கூடாது. யாரு நீ? எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டிய? ஆமா, எனக்கு வேலை கிடக்கு. இந்த பக்கத்துல ஒரு துருதுருத்தவனை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரம் கால் பண்றேன். வீடு பார்க்க வந்திருக்கோம், வச்சு தொலைங்க. வீடு பார்க்க போனா யார் ரூபா வச்சிருக்கா கையில? டேய், அட பாவிகளா, வச்சுட்டாங்கடா அதுக்குள்ள.
யாரை கேட்டு இப்போ வீடு வாக்க போனால் இப்போ யாருக்கிட்ட ரூபா இருக்குது? எல்லா காசும் செலவாகி போச்சு. வீடு வாக்க போகிறேன்ட்டு போய்கிட்டு இருக்கிறா. என்கிட்டலாம் 10 காசு கிடையாது சுமி. தேவையில்லாமல் என்னை வீடு பார்க்குறதுக்கு பார்த்துட்டு வந்துக்கிட்டு 50 கொடு 1 கொடுன்னுக்கிட்டு இருந்தேன்னா என்கிட்ட காசு இல்லை. தேவையில்லாமல் அவங்க இருங்க மழுப்புறாங்க. ஏன்னா நேற்று வரைக்கும் ஒரு பேச்சு பேசுகிறேன், இன்றைக்கி பார்த்தா வீடியோவில் பேசும்போது வேறு மாதிரி பேசுகிறேன். நான் அவகாலில் விழுகவே கிடையாது. இதை விட இன்னும் வலுவான ஆதாரத்தோடு நான் வர்றேன். சரியா? நன்றி, வணக்கம். நான் அப்புறமா வர்றேன். பாய்.